இதுல கடைசியா நின்ற நிறுத்த நிலை போற்றின்னு முடியுது பாருங்க. அது சிவபெருமான் ஆடுகிற ஐந்தொழில் திருக்கூத்து. அது பஞ்சகிருத்தியம் என்று சொல்லி நமக்கு பழக்கம். தமிழ்ல ஐந்தொழில் திருக்கூத்து. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐந்தொழில் திருக்கூத்து. அந்த ஐந்தொழில் திருக்கூத்து நமக்கு எவை எவை என்பதை பற்றி ரொம்ப நீங்க முதல்ல சரியா தானே காமிச்சீங்க. முதல் பகுதி கரெக்டா கொடுத்தீங்க. முதல் பகுதி இல்ல முதல் பகுதி மட்டும்தான். முடித்த பிறகு கடைசியா படிச்சுக்குவோம். நண்பர்களே, உண்மை விளக்க நூல்ல ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறாவினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது என்று 6வது வினா. நாதன் நடம் ஏது என்ற அந்த வினாவில இறைவன் உலகப் பொருள்கள்ல கருதி செய்யக்கூடிய ஐந்தொழில் திருக்கூத்து ஊன நடனம் என்றும், உயிரில் செய்வதை ஆனந்த நடனம் என்றும், ஆன்மாவை ஆனந்த வாரியில் திளைக்கச் செய்வதால் ஆனந்த நடனம் என்றும் நடனத்தை விரிவாக காட்டினார். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். இப்ப இறைவன் திருக்கூத்து, நடனம் என்பதுக்கு தமிழ்ல திருக்கூத்து. அவன் திருக்கூத்து செய்வதனுடைய நோக்கம் உயிர்களின் பிறவி வழக்கை அறுக்க வேண்டும். உயிர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பு, அந்த பிறப்பை வள்ளுவ பெருமான் பிறவி பெருங்கடல் என்று காட்டினார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இப்ப பிறவியை பெருங்கடல் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், அதற்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் காரணகாரிய தொடர்ச்சியாக வருதலின் பிறவியை பெருங்கடல் என்றார். அப்போ பிறப்பு என்பது வினை சம்பந்தமாக காரணகாரிய தொடர்ச்சியாக வருவதால் பிறவியை கடல் என வள்ளுவ பெருமான் காட்டுகிறார். அந்த பிறவி தொடர்ச்சி நீங்க வேண்டும் உயிர்களுக்கு. அந்த பிறவியினுடைய தொடர்ச்சி அறுக்க, பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி அவன் உயிர்களினுடைய பிறவி தொடர்பு நீங்கும் பொருட்டு, அதை அறுக்கும் பொருட்டு இறைவன் நடனம் செய்கிறான். அப்ப இறைவனுடைய நடனத்தினுடைய நோக்கம் உயிர்களின் பிறவியை வழக்கறுப்பதற்காக. எங்கே அவன் நடனம் செய்கிறான்? மன்றுள் நிறைந்து. ஆமா, அது என்ன மன்றம்? மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து அவன் நடனம் செய்கிறான். நல்ல உயர்ந்த மாணிக்கங்கள் சூழ்ந்து விளங்கக்கூடிய அழகான சபை. அந்த சபையில் அவன் ஞானமே வடிவமாக நிறைந்து அவன் நடனம் செய்கிறான். எனவே மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து ஞானமே வடிவமாக நிறைந்து தோன்றுகிற அந்த சபையில நடனம் செய்கிறான். இது நடனம் செய்கிற இடம். நடனம் செய்வதுடைய நோக்கம் உயிர்களின் பிறவியை அறுத்தல். சரி, அந்த நடனம் எல்லாரும் பார்க்கலாமா? எல்லாருக்கும் அது உரியதானா என்றால் ரொம்ப அருமையான தொடருங்க. எவரும் தேரும் வகை. எவர் என்பது எல்லா உயிர்களும் பிறப்பை கொடுத்த கடவுளை வழிபட்டு மல மயக்கம் நீங்கி தெளியும் பொருட்டு அவர் நடனம் செய்கிறார். ஆக எவரும் ரொம்ப அருமையான சொல்லுங்க. அது காந்தியடிகள் கொள்கை. கடையவனின் கடைத்தேற்றம். சைவத்தின் கொள்கை கடையவைகளின் கடைத்தேற்றம். இது பலமுறை நாம் சிந்திச்சிருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் கூட எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் அங்கே வந்து அருள் புரிவான். யாதாகி என்றால் நீங்க எலும்பு நரம் என்ன உயிரா பிறந்தாலும் சரி. அதனாலதான் தமிழ்நாட்டுல எறும்பு வழிபட்ட தலம், நாரை வழிபட்ட தலம், அணில் வழிபட்ட தலம், குரங்கு வழிபட்ட தலம், காமதேனு வழிபட்ட தலம், கழுதை வழிபட்ட தலம், இப்படி எல்லா உயிர்களும் சிவபெருமான வழிபட்டு பேரின்பம் அடைந்ததாக தமிழ்நாட்டுல பல கோவில்கள் நாம் பார்க்கலாம்.
பொதுவா வடநாட்டுக்கு போனீங்கன்னா முனிவர்கள் வழிபட்டது என்று மட்டும்தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் வழிபட்ட ஒரு வரலாறு உலகத்துல தமிழகத்திலே தான் ரொம்ப அருமையா சொல்லப்படுகிறது. திருச்சி போனீங்கன்னா அங்க இருந்து திருச்சியில இருந்து தஞ்சை செல்லுகிற வகையில ஒரு மலை இருக்கிறது. அந்த ஊருக்கு பேரே எறும்பியூர் மலைன்னு பேரு. அங்க எறும்பு வழிபட்டு சிவபுண்ணியம் பெற்றது என்று பார்க்கிறோம். அது மாதிரி பல தலங்கள். எனவே எங்கேனும் யாதாகிப் பிறந்திடினும் அங்கே வந்து அருள் செய்வான் என்று ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்துல பாடுகிறார். நீ என்ன உயிரா உடம்போடு பிறந்தாலும் சரி, நீ அவனை வழிபடுவாயானால் அங்கே வந்து இறைவன் அருள் செய்வான் என்று நமக்கு கூறப்படுகிறது. அது தோத்திரத்தில், சாஸ்திரத்தில் எவரும் தேரும் வகை. ரொம்ப பிடித்த தொடருங்க. இவங்க தான் கும்பிடணும், இவங்க கும்பிடக்கூடாது, அதுக்கு மரபு உண்டு, அதெல்லாம் உண்டு என்று எல்லாரையும் அந்த கருத்து மாற்றத்தை திணித்து விட்டார்கள். இறைவனை வழிபாடு செய்வதற்கு எல்லாரும் செய்யலாம். எவரும் தேரும் வகை. ஆமா, எல்லா உயிரினங்களும் அவனை வழிபட்டு தன்னுடைய அறியாமை நீங்கி அந்த உயிர்கள் தேர்தல் என்றால் தெளிகிற வகையில தெளியும் பொருட்டு மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி விளக்கருக்கன் என்ற நிறுத்த நிலை போற்றி என்று காட்டினார். அந்த எவரும் தேரும் வகையாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? சேம ஒளி. ரொம்ப அருமையான பகுதி. சேமம்னா பாதுகாப்புன்னு பேர். சில நேரங்கள்ல சொல்லுவார்கள், ஆமா எனக்கு நேரம் சரியில்லை, நான் பேசாம இருக்கிறதா எனக்கு சேமம்னு சொல்லுவார்கள். சேமம்ங்கிறது வடமொழி. சேமம் பாதுகாப்பு. எமக்கு என்று வைத்த திருவடி சேமம் என்று அபிராமி பட்டர் இந்த சேமம்ங்கிற சொல்ல அப்படியே பயன்படுத்துறார். எமக்கு என்று வைத்த திருவடி சேமம். சேமம்னா பாதுகாப்பு. ஒளி, ஒளி வடிவாக இருக்கக்கூடிய கடவுள். இறைவனை ஒளி வடிவாக சொல்லுவது மரபு. சோதியே சுடரே சூழலி விளக்கே, ஒளிவளர் விளக்கே, கற்பனை கடந்த சோதி என்றெல்லாம் திருமுறைகள் கூறுவதை நாம் அறிவோம். எனவே அவன் பாதுகாப்பை தரக்கூடிய ஒளிவடிவாக இருக்கிற இறைவன் எல்லோரும் வழிபட்டு மலமயக்கம் நீங்கி பேரின்பத்தை பெறும் பொருட்டு நல்ல மணிகளால் சூழப்பட்ட சபையில அறிவு வடிவாக நிறைந்து உயிர்களுக்கு பிறவி வழக்கு அறுக்கும் பொருட்டு நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று ரொம்ப அழகா காட்டினார். சரி, அந்த திருவடியை யார் யார் கண்டு வழிபட முற்பட்டார்கள் என்பதை மேல் பகுதியில காட்டுகிறார். மறுபடியும் மேல வாங்க. பூமன்னு நான்முகத்தோன். பூ என்றால் தாமரை பூ. பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே. அந்த பூவுல வீற்றிருப்பவன் பிரம்மா. அவருக்கு வெண்தாமரையும் சொல்வதுண்டு, செந்தாமரையும் சொல்வதுண்டு. அதனால் பூமேவு செங்கமலம் என்று குமரகுருபரர் கந்தர்கலி வெண்பாவிலையும் காட்டுகிறார். தகையாகப்பரணில செந்தாமரையோன் என்று அதனுடைய ஆசிரியர் பாடியதாக ஒரு ஆசிரியர் மேற்கோள் காட்டுகிறார். நமக்கு அவர் வெண்தாமரையும் உண்டு, செந்தாமரையும் உண்டு. எனவே திருமாலுடைய உந்தியிலே இருந்து தோன்றியவர் அந்த உந்தி தாமரை போல இருப்பது. அதிலே இருந்து தோன்றியவர் பிரம்மா. அப்ப திருமாலுக்கு மகன் முறைமைதான் பிரம்மா என்பதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குங்க. அவருடைய கணவர், அதாவது பிரம்மாவுடைய மனைவி வெண்டாமரையில இருப்பாள். அந்த அம்மாவுக்கு வெண்டாமரை. எனவே கலைமகள் கணவன் என்று வந்த பொழுது அதுக்கு வெண்டாமரை கொள்ள வேண்டும். இப்போ செந்தாமரை கொள்ள வேண்டும். பூமன்னு நான்முகத்தோன். தாமரையை இடமாக கொண்டு வாழ்ந்து வருகிற படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா. புத்தேளிர். புத்தேளிர்னா தேவர்கள். தேவர்களுக்கு என்ன பெயர்? புத்தேளிர். ஆங்கவர்கோன். தேவர்களினுடைய தலைவன் இந்திரன். மாமன்னு சோதி மணிமார்பன். அதாவது நல்ல மணியை அணிந்திருக்கக்கூடிய மார்பையுடைய திருமால். அந்த திருமாலுடைய மார்பில யார் இருக்கிறார்கள் என்றால்
மாமன்னு சோதி மணிமார்பன். அதாவது திருமகள் அவருடைய நெஞ்சிலே இருக்கிறார்கள். மாமன்னு, மா என்றால் திருமகள்னு பொருள். மா என்கிற பொருளுக்கு பல பொருள் உண்டு. மா என்றால் பெருமை, மா என்றால் மாமரம், மா என்றால் பெரிய, மா என்றால் குதிரை, மா என்றால் திருமகள். என்னமா பொருள் பாத்தீங்களா மாங்கிற சொல்லுக்கு? மா மன்னு சோதி மணிமார்பன், திருமகள் என்றும் தங்கி இருக்கக்கூடிய மார்பையுடைய திருமால். அவன் கழுத்துல மணி அணிந்திருக்கிறார், ஒரு நல்ல மாலை. அந்த மாலை பாற்கடலை கடந்த பொழுது அந்த மாலை பாற்கடலிருந்து கிடைத்தது. அந்த மாலையை அவன் அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். ஆக மாமன்னு சோதி திருமகள், அந்த திருமகளும் கௌத்துவமணின்னு பேர், அந்த மணியையும் அணிந்திருப்பவன். அதனால் மாமன்னு சோதி மணிமார்பன். நாமன்னும் வேதம், நாவிலே இருந்து கூறப்பெறக்கூடிய அந்த சொல் வடிவமாக இருக்கக்கூடிய வேதம், நாமன்னும் வேதம். அடுத்து வேதாந்தம், வேதத்தினுடைய முடிவாக சொல்லக்கூடிய நூல்கள் வேதாந்தம். பிறகு விளக்கம் செய் விந்துவுடன் நாதம், நாதாந்தம். எந்த ஒரு பொருளையும் விளக்கம் செய்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு விந்து தத்துவம் என்று பெயர். அந்த விந்து தத்துவம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது நாத தத்துவம். அந்த நாத தத்துவத்தின் முடிவாக இருப்பது நாதாந்தம். அப்போ பிரம்மா, திருமால், தேவர்கள், பிறகு வேதம், வேதாந்தம், நாதம், நாதாந்தம், இவையெல்லாம் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட. ஆக ஆகியவைகள் தத்தம் உள்ளத்தில தோன்றிய முறையில அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுகளால் முடிந்த அளவு சேம ஒளியாகிய இறைவனை தேடினார்கள், வழிபட முயன்றார்கள். ஆனால் அவனோ அளவிறந்த அப்பாலைக்கு இருந்தான். அவன் எந்த விதமான அளவுக்குள் படாமல் அப்பாற்பட்டிருக்கிற பெருமான் என்று அவனுடைய அந்த அளவுபடா நிலையை காட்டுகிறார். அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அவன் அளவுகளில் கடந்திருப்பவன். அது என்ன காரணம்? உண்மை விளக்கத்துல படுத்தோம். மன வாசகம் கடந்தார், வாக்கு மனாதீதனாக இருக்கக்கூடிய இறைவன். வாக்கு என்பது நமக்கு சொல்லுவது, அதற்கு பாசஞானம்னு பேர். மனம் என்பது நினைப்பது, அதுக்கு பசுஞானம்னு பேர். பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் காண முடியாதவன். அதனாலதான் உண்மை விளக்க ஆசிரியருக்கு பெயர் என்ன? மன வாசகம் கடந்தார். உண்மை விளக்க நூல் ஆசிரியர் பெயர் மனவாசம் கடந்தார் தானே? மனவாசம் கடந்தார். அப்போ பிரம்மா, திருமால், அதன் பிறகு வேதம், வேதாந்தம், நாதம், நாதாந்தம், அவையெல்லாம் தம்முடைய அறிவால் தேட முற்பட்டன. அந்த அறிவை கடந்து நின்ற பரம்பொருளாகிய பாதுகாவலை தரக்கூடிய சேம ஒளியாக இருக்கிற இறைவன் எவரும் தேரும் வகை நல்ல மணிகளால் சூழப்பட்ட சபையில உயிர்களினுடைய பிறப்பை நீக்கும் பொருட்டு நடனம் செய்கிறான். அந்த திரு நடனம் எம்மை காப்பதாக என்று முதல் போற்றி ரொம்ப அருமையான திருப்பகுதிங்க. அது வேதம், வேதத்தினுடைய அந்தம் என்பது உபநிஷம்னு பேர். உபன பக்கம்னு அர்த்தம், நிஷம்னா அக்கறையாக கேட்டல்னு அர்த்தம் இல்லையா?
இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் செக் வருதுன்னா எவ்வளவு அக்கறையா கேட்போம். இப்ப இருக்கிற மனநிலைக்கு சொல்றேன் நான். அது கரெக்டா வந்துருமா? பேரு இன்ஷியல் அது சரிதான். அதுல தாழ்வில்ல. வழிபடுகிற பொழுது அப்படி ரொம்ப அக்கறையோட பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி பக்கத்துல இருந்து அக்கறையோட குருநாதரிடத்துல சீடன் கேட்பதற்கு உபனிஷதம் உபநிடதம் என்று பெயர். அதே மாதிரி பிரம்மா, திருமால், தேவர், தேவேந்திரன் இவர்களெல்லாம் நம்மை போல சகல வர்க்கத்தினர், பசு வர்க்கத்தினர். எனவே அவர்களால் இறைவனை அறிய முடியாது. அவர்கள் தன்முனைப்பால் தன்னறிவால் பார்க்கிற பொழுது அறிய முடியாது என்கிற குறிப்பை அருமையா காட்டுகிறார். இது சிவஞான போதத்தில் நாம் இன்னும் விரிவா படிக்க இருக்கிறோம். அதே போல வேதம், ஆகமம் இவை எல்லாமும் பாசஞானம். ஆகவே பாசஞானத்தாலும் அவனை காண முடியாது. இறைவன் ஐந்தொழில் செய்கிறான். அப்படி ஐந்தொழில் செய்கிற நிலையில உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அவன் மூவகை வடிவம் கொள்வான். அவையாவன அருவம், அருவுருவம், உருவம். இப்படி 3 உருவமாக இருக்கிற நிலைதான் நின்ற நிறுத்த நிலை போற்றி. அது உருவமாக இருத்தல். அருவுருவமாக இருத்தல் தான் சேம ஒளி. இந்த தொடர்ல சேம ஒளின்னு வருது பாருங்க. அதுதான் அருவுருவ நிலை. மன்றுள் நிறைந்த நிலை. அது அறிவு வடிவமா நிறைந்திருப்பது. மன்றுள் நிறைந்த நிலை அருவம். சேம ஒளி அருவுருவம். பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்தம் உருவநிலை. எனவே நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் உருவநிலை. சேம ஒளி என்பது அருவுருவ நிலை. அருவம் என்பது ஞானமே வடிவமாக இருப்பது. எனவே இறைவனுடைய நடனம் ஐந்தொழில் நடனம். அது ஆனந்த வாரியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் என்று உண்மை விளக்கத்துல படிச்சது ஞாபகம் இருக்கும். எனவே அன்பர்களே, இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு திருநடனம் செய்கின்றான். அவனுடைய அந்த திருநடனத்தை நாம் முதல் பகுதியில சொல்லி அந்த திருநடனம் நம்மை காப்பதாக என்று நிறைவு செய்கிறார் உமாபதி சிவம். எனவே இந்த நூல் நல்ல முறையிலே நிறைவேறவும் அதிலே உள்ள கருத்துக்கள் நம் உள்ளத்திலே வாங்கவும் நம்முடைய உள்ளம் பக்குவமடையும் நாம் கூத்த பெருமானை வணங்குவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா. ஐயா சிவாய நமங்கய்யா. சாடை எடுத்தது நடனம் பாட்டு பாடி முடிவு பண்ணுங்க ஐயா. சிற்றம்பலம். சாட எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை, வீட எடுத்தது காலனை, நாரணன் ஆன்முகன் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் நட்டமாட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே நம்மை ஆட்கொண்டதே. சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தள் பூனல் எந்தனும் கோங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.